இந்த வீடியோவில் நம்ம ஆஸ் யூஷுவல் டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், யாராச்சும் ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா, உனக்கு தயிர் பிடிக்குமா, தயிர் சாப்பிட பிடிக்குமா, தயிர் கொண்டு வரட்டா அப்படின்னு கேட்போம் இல்லையா. உனக்கு தயிர் பிடிக்குமா அப்படிங்கிறத டு யூ லைக் கர்ட், டு யூ லைக் கர்ட் அப்படின்னா உனக்கு தயிர் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறது. அடுத்த சென்டென்ஸ், ஸ்கூல்லேயோ இல்லை நம்ம ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க ஒருத்தர் கெட்டவங்களாக இருக்காங்க, இல்லை கெட்ட எண்ணம் வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன பயம், அவங்களுக்குலாம் எந்த பயமும் இல்லை, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அவங்களுக்குலாம் எந்த பயமும் இல்லை, எல்லா வேலையும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை நம்ம எப்படி சொல்லலாம், தே ஹாவ் நோ ஃபியர், தே ஹாவ் நோ ஃபியர் அப்படின்னா அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்கிறது. என்கிட்ட உண்மையை சொல்லு, என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறத எப்படி கேட்கலாம், என்கிட்ட உண்மையை சொல்லு, என்கிட்ட அப்படிங்கிறத டெல்மீ, சொல்லு என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறத டெல்மீ, உண்மை அப்படிங்கிறத தான் த ட்ரூத் அப்படின்னு சொல்லுவோம். டெல்மீ த ட்ரூத், டெல்மீ தி ட்ரூத் அப்படின்னு சொல்கிறது. என்கிட்ட உண்மையை சொல்லு, மறைக்காமல் சொல்லு, அந்த மாதிரி சொல்கிறத. நம்ம தொடங்கலாமா, இப்போது படிக்கிறோம், இல்லை படிச்சுட்ருக்கோம், குரூப் ஸ்டடி படிக்கிறோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம கான்வர்சேஷனை, நம்ம இப்போ தொடங்கலாமா அப்படின்னு கேட்குறத ஷல் வி பீன் அப்படின்னு சொல்லுவோம். நான் அதை நிச்சயமாக செய்வேன், என்னைக்கு செய்வேன்னு தெரியாது, கண்டிப்பாக ஒரு நாள் நிச்சயமாக அதை நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்களே. சவால் விடுறது, அப்படி இல்லைன்னா ஒரு ரிசல்யூஷன் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி சொல்லலாம். அப்போல்லாம் நான் கண்டிப்பாக அதை நிச்சயம் செய்வேன், கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்கிறத ஐ வில் டூ இட் ஃபார் ஷியோர், ஐ வில் டூ இட் ஃபார் ஷியோர். வில் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ வில் டூ இட் ஃபார் ஷியோர் அப்படின்னா நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அது ஒரு நாள் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது, நம்ம யார்ட்டையாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, இல்லை ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசுகிறோம் அப்படின்னா, நீ முன்ன மாதிரி இல்லை, நீ நிறைய மாறிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஆமாம் நான் நிறைய மாறிட்டேன் தான், இப்போ என்ன சொல்லலாங்கிறீங்க, இப்போ என்ன பண்ணலாங்கிறீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா. நான் நிறைய மாறிட்டேன் அப்படிங்கிறத ஐ ஹாவ் சேஞ்ச்டு எ லாட், ஐ ஹாவ் சேஞ்ச்டு எ லாட் அப்படின்னா நான் நிறைய மாறிட்டேன், முன்ன மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் ஐ ஹாவ் சேஞ்ச்டு எ லாட் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் யாராச்சும் ஒரு கெஸ்ட்டை வீட்டுக்கு வந்திருக்காங்க, இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் யாரையாச்சும் நான் உன்னை இப்போ பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை எப்படி கேட்கலாம், நான் உன்னை பார்க்க முடியுமா. இதை பொலைட்டாக கேட்கணும் அப்படின்னா, நார்மலாக கேட்கும்போது கேன் ஐ see you அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் பொலைட்டாக கேட்கணும் அப்படின்னா குட் யூஸ் பண்ணிக்கலாம். குட் ஐ see you அப்படின்னா நான் உன்னை பார்க்கலாமா, நான் உன்னை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறது தான் குட் ஐ see you அப்படின்னு கேட்போம். அடுத்த சென்டென்ஸ், நீ என்ன சமைச்ச, நீ என்ன சமைச்ச அப்படின்னு நம்மளை யாரையாச்சும் பார்த்து கொஷின் கேட்பாங்களே, யாராச்சும் பார்த்து, அதை சொல்லலாம் வாட் டிட் யூ குக், வாட் டிட் யூ குக் அப்படின்னா நீ என்ன சமைச்ச அப்படின்னு சொல்கிறது. நானும் உன்னோட வரேன், நானும் உன் கூட வரேன், உன்னுடன் வரேன், நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறத எப்படி கேட்கலாம், நானும் உன் கூட வரேன், ஐ வில் ஆல்சோ கம் வித் யூ, ஐ வில் ஆல்சோ கம் வித் யூ அப்படின்னா நானும் உன் கூட வரனே அப்படின்னு சொல்கிறது தான் ஐ வில் ஆல்சோ கம் வித் யூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போல்லாம் வர வர ரெகுலராக வீடியோஸ் போட முடியல, கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எந்த சென்டென்சஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. நான் டீச் பண்ணுற வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கானு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.